நல்லுள்ளம் படைத்த நம்மவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிஃப்டி அடுத்த வாரம் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துருவோம். நெக்ஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல்ஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்க. இன்னும் அடுத்த வாரங்கள்ல இந்த ஜோன் வந்து ஃபில் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல்ஸ்ன்னு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த லெவல்ஸ் இங்க பாருங்க, ரைட் சைட்ல ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா 22,491, 22,364, அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா 22,143. இந்த லெவல்ஸ் மட்டும் தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ கீழே ஃபால் ஆனா மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 22,143 மேக்ஸிமம் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இது எப்படி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதே அந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம ப்ளூ கலர்ல மார்க் பண்ணியிருக்கோம். இங்க இருந்து பிரேக் ஆகுது. ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் லெவல் 22,143. நம்ம வந்து இதை ஒரு 15 மினிட்ஸ்ல பார்ப்போம். உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா புரியும் என்ன நடந்திருக்குன்னு. இங்க பாருங்க, இங்க இருந்து பிரேக் ஆகுது. இங்க இருந்து ஒரு 10-20 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. இது வந்து சப்போர்ட், இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகுது. இது வந்து இன்னைக்கு தேர்ஸ்டே அன்னைக்கு சப்போர்ட்டை பிரேக் ஆகுது. ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டை பிரேக் ஆகுது, அடுத்து இந்த லெவல் வருது. இங்க இருந்து பிரேக் ஆகிட்டு மேக்ஸிமம் ரேஞ்ச் பாருங்க, இந்த லெவல் 22,141. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 20-30 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் ஃபால் ஆச்சுன்னா இந்த லெவல் அப்படின்றது நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. நிறைய பேர் புதுசாக ட்ரேட் பண்றவங்க, மேக்ஸிமம் பீப்புள் வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாதவங்க என்ன பண்ணாலும் மார்க்கெட் ஃபால் அப்படின்னா எப்படி ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சாலும் கீழே ஃபால் ஆனாலும் நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போ அடுத்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இது வரைக்கும் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் பொறுத்த வரைக்கும் வெரி சிம்பிள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியில் பார்ப்போம். இப்போ நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருக்கு, ஓகேங்களா. அப்போ அடுத்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மேக்ஸிமம் கெஸ் பார்த்தீங்கன்னாக்கா 22,000 பிரேக் பண்ணாது. அதே மாதிரி மேலே அப்சைட் ரைஸ் ஆச்சுன்னா 22,364, 400, ஓகேங்களா. இந்த லெவலுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதுக்கு மேலே போனாலும் 22,500 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் க்ளோஸ் ஆகும். அப்போ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே கன்சால்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஓகேங்களா. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணணும். நீங்கள் இது எடுத்தாலும் சரி, சென்செக்ஸ் எடுத்தீங்கனாலும் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் அதே தான். இப்போ சென்செக்ஸில் இந்த லெவல் மட்டும், இது சென்செக்ஸ் மேக்ஸிமம் ஃபால் ஆச்சுன்னா இது வரைக்கும் ஃபால் ஆகலான்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 67,700 இந்த ரேஞ்ச் வரைக்குமே கூட ஃபால் ஆகலாம், ஓகேங்களா. மேக்ஸிமம் ஃபால், ஓகேங்களா. இது வந்து பெஸ்ட் சப்போர்ட்டான பிளேஸ். இங்கே வரும்போது இந்த ஏரியாவில் வரும்போது எஃப்ஐஐ பொசிஷன் எப்படி இருக்குன்றதை பொறுத்து நம்ம டிசிஷன் எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் கண்டிஷன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மேக்ஸிமம் ஃபால் ஆச்சுன்னா கீழே 73,000, மேலே ரைஸ் ஆச்சுன்னா 75,328 இந்த ரேஞ்சுன்னு வச்சுங்களேன். இதுக்குள்ளவே ட்ரேட் ஆகும். இதுதான் என்னுடைய அசம்ஷன். இதுக்கு மேலேயும் கீழேயும் ஃபால் ஆகுது இல்லை ரைஸ் ஆகுதுன்னா நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். இதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி, இதுதான் என்னுடைய வியூ. இது ஜஸ்ட் ஒரு அடிஷனல் நாலேஜுக்காக நம்ம ஷேர் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.